திரு விஜயகாந்துடைய கலை வாழ்வில் முக்கியமான இயக்குனர் திரு ஆர்கே செல்வமணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கேப்டன் கேப்டன் என்று ஊரே அழிகிறது, தமிழ்நாடு அழிகிறது, நாடே அழிகிறது. கேப்டன் பிரபாகரன், கேப்டனுக்கு கேப்டன் அப்படிங்கிற அடையாளம். உங்களுக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய நினைவுகள் இருக்கும். அதில் சிலவற்றை எங்களோட பகிர்ந்துக்கோங்க திரு ஆர்கே சார். வணக்கங்க. திரு செல்வமணி சார், கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, நான் ஹாஸ்பிட்டல் சார். வெரி சாரி சார். புரியுது சார். கேப்டன் கேப்டன் அது சொல்லும் போது செல்வமணி உருவாக்கின படம்னு சொன்னீங்க. அது அதுல எனக்கு ஒரு சின்ன பங்கு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆர்கே செல்வமணிங்கிற ஒரு இயக்குனர் உருவாக்குனது அவரு தான் பெரும்பங்காற்றியவர் விஜயகாந்த் சார் தான். நான் அவரை ஒரு இயக்குனர் நடிகரை அறிமுகப்பட்டிருக்கலாம். ஆனா அவர் இன்னைக்கு 50 இயக்குநர்களை உருவாக்கியிருக்காரு. ஒரு தயாரிப்பாளர் அவர் நடிகரை உருவாக்கியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்களையும் இயக்குநர்களையும் தயாரிப்பாளர் உருவாக்கியிருக்காரு. மிகச்சிறந்த மனிதராக நான் பார்த்ததுல, நான் இது ஒரு 30 வருஷமா திரைத்துறையில இருக்கேன். விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு சிறந்த மனிதரை, அவரோட சிறந்த நடிகர்களை பார்த்திருக்கலாம். ஆனா சிறந்த மனிதரை பாக்குறது ரொம்ப 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 கஷ்டம். ஆக்சுவலா சொல்ல போனோம்னா அவரோட ஷூட்டிங்ல வரும்போது நான் ஒரு 16 படம் டைரக்ட் பண்ணிருக்கேன். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட எனக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும். அவங்க கூட சின்னதா எனக்கு ஒரு இடைஞ்சல் பண்ணிருப்பாங்க. ஆனா எந்த இடைஞ்சலுமே இல்லாத ஒரு டைரக்டர் என்ன நினைக்கிறாங்களோ அதை உருவாக்குறதுல அவரு தான் ராஜா. பெரும்பாலும் அவங்க கூட இருக்கவங்க ஏதாவது போய் சொல்லுவாங்க, நான் புதுசா டைரக்ட் பண்ண வரும்போது எனக்கு நிறைய பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகள் என் கூட ஒர்க் பண்ற டெக்னீஷியனால, ஏன்னா நான் நியூ ஃபேஸ்ங்கிறதால அவங்க ஏற்கனவே அங்க இருந்ததால அவங்களாம் போய் ஏதாவது ஒண்ணு சார் கிட்ட போய் சொல்லுவாங்க. இப்படி அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரே வார்த்தை சொல்லுவார், உனக்கு அவன் என்ன கதைன்னு தெரியுமா, என்ன சீன் உனக்கு தெரியுமா? எனக்கே தெரியாது, இங்க சொன்னாதான் என்ன சீன் தெரியும். ஆனா அவன் ஒரு வருஷமா அந்த சீனை எப்படி பண்ணலாம் யோசிச்சு வந்திருப்பான். இப்ப நம்மளை விட அவனுக்கு அதிகமா தெரியும். அதனால நீங்க யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அது நம்ம புதுமுக இயக்குனருக்கு மிகப்பெரிய பலம். ஆனா அப்படி நம்ம கிட்ட சொல்லுவார், செல்வமணி உனக்கு இது ஃபர்ஸ்ட் படம், நீ ஈகோவா எடுத்துட்டு நல்ல விஷயங்களை மற்றவங்க சொல்றாங்கன்னு அவாய்ட் பண்ணீங்கன்னா இதுவே லாஸ்ட் படம் ஆயிடும். அதனால யார் சொல்றாங்கிறதுலாம் நம்ம ஜனம் பார்க்க மாட்டாங்க. எது நல்ல விஷயமோ அதை நீங்க எடுத்துங்க. அப்படி ரெண்டு சைடுலயும் பேலன்ஸ் பண்ணி கூட்டு போவார். அது போல நடிகனா இருக்கும்போதே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அது சாதாரண வேற விஷயமா ரோட்ல நடக்கிற தகராறா இருக்கும், அங்க இறங்கி என்ன நியாயம் கேட்பாரு. இப்ப ஒரு ஷூட்டிங்ல நடக்கிற பிரச்சனையா இருக்கும், மற்ற ஷூட்டிங் நடக்கிற பிரச்சனையா இருக்கும். அதுவே என்னன்னா அவருக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி நடிகனா இருக்கும்போதே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க பாருங்க, அவர் என்னடா காசுன்னு சொல்லும் போது இது மாதிரி நூற்றுக்கணக்கான வசனங்கள் ஜனங்க கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த வசனத்துல இருக்க உண்மை தமிழ்நாடு ஜனங்க இது வரைக்கும் கேட்க மாட்டாங்க. அந்த வசனத்துல அது வசனம் இல்ல, எழுதி கொடுத்த வசனம் இல்ல, அவர் உள்ளத்துல இருந்து வந்த வசனம். அது நல்ல பெரிய காசு. எப்பவுமே அவர் காசை மதிச்சதே இல்லை. கோடியாக சம்பாதிக்கும் போது மதிச்சது இல்லை, அது பைசாவுக்கு கஷ்டப்படும் போது மதிச்சது இல்லை. அவர் தேடி எப்பவுமே காசு ஏதோ ஒரு வகையில வந்துகிட்டே இருக்கும். அதனால அவர் பத்தி இன்னைக்கு சேர்த்து வைக்கணுங்கிறத பத்தி எந்த கவலையும் இல்லாத மிக சிறந்த மனிதர். இந்த இத்தனை வருஷம் எமனோட போராடி கடைசியில கடவுள் நம்மள ஏமாத்திட்டாருங்கிறது தான் எனக்கு கடவுள் மேலேயே ஒரு கோபம் இருக்கு. என்ன கடவுள் இது நல்லது பண்ணா காப்பாத்துவாங்க, தெய்வம் துணை நிற்கும் அப்படின் போது இதை விட நல்லது பண்றதுக்கு நான் யாரையும் பார்த்ததில்லை. இந்த மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய சோகத்தை, இவ்வளவு பெரிய டார்ச்சரை கொடுத்து இவ்வளவு இது பண்ணிருக்கணுமா? ஒரு நம்பிக்கை என்னன்னா இவரெல்லாம் கஷ்டப்பட்டு கடைசியில ஜெயிச்சு வந்துருவாரு அப்படிங்கிறதுக்காக இந்த கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்கலாம்னு தோணுச்சு. பரவாயில்ல, ஏதோ ஒரு கஷ்டம் பொறுத்துக்கலாம்னு. ஆனா இவ்வளவு கஷ்டம் கொடுத்து கடைசியில எடுத்துக்கிறது, இந்த கஷ்டம் கொடுக்காமலே இருந்துக்காமலும் கடவுள் தோணுது. இது நிச்சயமா இது மாதிரி ஒரு நடிகரை தமிழ் திரை உலகம் சந்திக்காது. எவ்வளவு இதோட பெரிய நடிகர்கள் வரலாம், ஆளுமையான நடிகர்கள் வரலாம், கோடியில சம்பாதிக்கிற நடிகர்கள் வரலாம். ஆனா சக கலைஞர்களை, சக மனிதர்களை, சக தயாரிப்பாளர்களை
மதிக்கிற நேசிக்கிற ஒரு மனிதரை வந்து பார்க்கறது கஷ்டம். சின்ன தயாரிப்பாளரோ பெரிய தயாரிப்பாளரோ படம் டைரக்ட்னா இப்போ வந்து எல்லாரும் காம்பினேஷன் போடுவாங்க. பெரிய இந்த டைரக்டருக்கு இந்த காம்பினேஷன், அந்த ஹீரோயின் போடலாம், இந்த டைரக்டர் போடலாம், இந்த ஆர்ட் டைரக்டர், இந்த கேமராமேன். அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ப்ரொடியூசர் கதை பண்ணணும்னு நினைச்சாருன்னா அந்த ப்ரொடியூசர் கூப்பிட்டு சொல்றாரு, உங்களுக்கு எது இஷ்டமோ அது பண்ணுங்க, உங்களுக்கு யார் டெக்னீஷியனோ உங்களுக்கு வச்சுங்க, உங்க பட்ஜெட்டுக்கு எது வருது அதை போடும். எனக்கு பெரிய ஹீரோயின் வேணும், பெரிய டைரக்டர் வேணும், பெரிய மியூசிக் டைரக்டர் வேணும், அது மாதிரி எந்த கம்பல்ஷனும் கிடையாது. அவருக்கு வந்து அவர் மேல வந்து அளவுக்கு மீறின நம்பிக்கை. அதனால வந்து இவங்க மற்றவங்களை வச்சுதான் என் படம் ஒன்னா வேணாம் சொல்ல முடியும். எனக்காக 4 வாரம் ஒன்னா போதும், எனக்காக 100 நாள் ஒன்னா போதும். மற்றவங்களை நம்பி இருந்தா கடைசி வரைக்கும் நான் மொத்தம் காம்பினேஷனே நம்பி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சர்வசாதாரண சொல்லுவார். ஒரு அவரோட மனிதநேயத்தை சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம். எனக்கு ஆயிரக்கணக்கான விஷயம் இருக்கு, ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இதை விட சிறந்த மனிதனா நீங்க வந்து பார்க்க முடியாது. ஷூட்டிங் முடிய போகுது. அப்போ என்னன்னா ஒரு மிகப்பெரிய சீன் எடுத்துருக்கோம். அதை வந்து அந்த ஆட்டோ சங்கர் புலனு சார் ஆட்டோ சங்கர் வீடு வந்து இடிக்கும் போது அது உள்ளுக்குள்ள ஒரு எலும்பு கூடு கிடைக்குதுங்கிறது. அது நான் பெரிய கிராண்டியர் லெவல்ல நைட் எஃபெக்ட் பண்ணி ரெயின் எஃபெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா லைட்ஸ் எல்லாம் அதிகமாக தேவைப்பட்டது. அப்போ ஒரு 4-5 ஜென்ரேட்டர், அப்போ ஒரு ஜென்ரேட்டர் வச்சு ஷூட் பண்றதுக்கே கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய நைட் எஃபெக்ட் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு 5 ஜென்ரேட்டர் தேவைப்படுது, 5 ஜென்ரேட்டர் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அது இடிச்சு மழை பெஞ்சு வந்துட்டு இருக்கும்போது அந்த நிஜமான இது வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். அந்த வீடு கட்டிருக்கும்போது அதுல இருந்து ஒரு வார் பட்டை, அதுல வந்து மிகப்பெரிய ஆணி வந்து ஒரு செருப்புல டூல உள்ள குத்தி அந்த பக்கம் குத்தின கம்பி வந்து இந்த பக்கம் வந்துருச்சு ஆணி. அதாவது கட்டவரல்ல காலில் குத்தி இந்த பக்கம் வந்துருச்சு, பொத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்துருச்சு. அவர் ரத்தம் பீச்சி அடிக்குது. உடனே எல்லாரும் ஓடி வந்தாங்க, பார்த்தாங்க. டக்குன்னு வந்து இது பண்ணாரு, எடுத்தாங்க. எனக்கு என்னன்னா அது வந்து ஒரே ஷாட் இருக்கு. மறுபடியும் வந்து ராவத்தர்கிட்ட போய் பேசி 5 ஜென்ரேட்டர் அவ்வளோ லைட் நிச்சயமா என்னால் வாங்க முடியாது. 4 மணி கண்ணில் தண்ணி வருது. அவர் கிளம்பும்போது அவரு நினைச்சுக்கிட்டாரு வந்து இந்த காயம் பட்டதுக்காக நினைச்சுக்கிட்டு சொல்லுவோம், பரவாயில்ல உடுப்பா இதெல்லாம் நீ ஒன்றும் பண்ணல. ஆமா சார் மாசம் சொல்லிட்டு நான் மெதுவாக சொன்னேன், சார் வந்து ஒரே ஒரு ஷாட் இருக்கு சார், அது எடுக்கலாம் அப்புறம் எடுக்க முடியாது சார் அப்படின்னு. பக்கத்துல ராவத்தர் டேய் மனுஷன் நீ போடாங்க சார் அப்படின்னு வந்து சொன்னார். உடனே விஜயகாந்த் இருறா அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு வெள்ளை துணி எடுத்து அதில் கட்டிக்கிட்டு வாப்பா ஷார்ட் எடுத்துட்டு போனார். ஆனால் ஷார்ட் லைட் மாற்றி எடுக்க எனக்கு வந்து 3 hours ஆச்சு. மார்னிங் வந்து 4:30 தான் முடிஞ்சுது. ஆனால் அந்த ஷார்ட் எடுத்து முடிக்கிற வரைக்கும் அவரு அதை எடுத்து முடிச்சுட்டு தான் போனார். இது மாதிரி வந்து ஒரு மனுஷன்னு நீங்க வந்து உலகத்துல பார்க்க முடியாது. அது வந்து ராவத்தர் திட்டாரு, அது வந்து துருப்புடிச்சானிடா, திடீர்னு ஏதாவது ஆச்சுன்னா டெட்னஸ் இது போடணும், தயவுசெய்து போடான்னு சொல்லிட்டே இருக்காரு. ஏதாவது ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு போகலாம். அப்போ இது மாதிரி கன்வீனியன்டான ஒரு மனுஷனை, ஒரு நடிகனை பார்க்கறதுங்கிறது அபூர்வமா தான் இருக்கும். இன்னொரு நாள் வந்து நாங்க ஷூட்டிங் முடிச்சு 2 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். வரும்போது வந்து அவரோட பெட்ல நான் 2 மணிக்கு முடிச்சா மறுநாள் 6 மணிக்கு ஷூட்டிங் இருக்கு. அப்போ வந்து அதனால நான் வந்து பெரும் வீட்டுக்கு போகும் அவரோட கார்ல வந்து அவரோட ஆபீஸ் ராஜபோகத்தில் ஆபீஸ் படுத்துட்டும் காலைல அவருடைய கிளம்பிலான்னு வந்துட்டோம். வந்தா வெளியே வந்து வாட்ச்மேன் வந்து தூங்கிட்டு இருந்தா வெங்கடேஷன் டிரைவரை வந்து ஆறு நடிக்க போகும்போது சொல்றாரு, யார் நடிக்காதுங்கிறார். அப்புறம் மெதுவா வந்து அந்த கம்பி கேட்ல என்ன தூக்கி அந்த சைடு இறக்கி விட்டாரு. அவரு கேட்டுக்கு ஏறி குச்சி உள்ள வந்துட்டாரு. வரும்போது உள்ள எங்கிட்ட சொல்றாரு, இந்த செல்வமணி அவருக்கு 70 வயசு ஆயிடுச்சு, இப்ப 3 மணிக்கு எழுந்தாருன்னா அப்புறம் மறுபடியும் தூக்கம் வராது பாவம் வயசானவங்களுக்கு. அதாவது வந்து வாட்ச்மேன் வந்து தூங்கினா வேலையை விட்டு எடுக்கிற முதலாளிங்க இருக்கிற கட்டத்துல 70 வயசான பெரியவர் எழுந்துட்டாருன்னா மறுபடியும் தூக்கம் வராது. அவர் தூக்கத்தை நம்ம கெடுக்கூடாதுங்கிற நினைக்கிற மனுஷன் உலகத்துல எங்கேயாவது இருப்பாரான்னு எனக்கு தெரியாது. நான் கதையில தான் படிச்சிருக்கேன், அது வாழ்க்கையில நான் பார்த்ததில்லை, இது வரைக்கும் பார்த்ததில்லை. அப்புறம் மேல போனா ஷூட்டிங் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அவரோட பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. அவரோட பெட்லயே படுத்துட்டு இருக்காங்க எல்லாரும். அது ஒரு குடில் மாதிரி இருக்கும். அந்த குடியில பெரிய பெட்டு, அதுல எல்லாம் படுத்துட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணாரு, மெதுவா அவங்க தலையில இருந்து தலைகாணி எடுத்து கரையில போட்டு அது கை வச்சு படுத்துக்கிட்டாரு. அவர் சொல்றாரு, தூக்கத்துல யாரும் கெடுக்கூடாது, எழுப்பக்கூடாது, பெரிய பாவப்பா. சாப்பாட்டு எழுப்புறதும் தூக்கத்துல எழுப்புறதும் மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை நம்ம பண்ணக்கூடாது. இது மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்கள் அவரோட போச்சு.
இஸ் கிரேட். அவர் தான் வந்து உண்மையாகவே எனக்கு மிகப்பெரிய மனக்கவலை என்னன்னா அவரோட இதில் என்னால் இப்போ கலந்து முடியல. நாங்கள் வடவேணி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஈவன் டிவியில் கூட அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியல. நான் வந்து எனக்கு அதை பார்க்கும்போது என்னோட பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அது நினைச்சாவே எனக்கு இன்னும் வந்து அதிகமாக மூச்சு திணறுது. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் சார். உடல்நிலையை பார்த்துக்கோங்க. இந்த நிலையில உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ஏன்னா என்ன இது ஷேர் பண்ணவங்கிறது இப்போ நான் டிவியில பார்க்க நிறைய பேர் வந்து எங்க செல்வமணி அகாடமி கேப்டன் ப்ரோவார் படம் எடுத்த ஒரு டைரக்டர் அகாடமின்னு வந்து கொஞ்சம் பேர் கேட்கும்போது அது பெரிய கில்ட்டியா இருக்கு. அதனாலதான் நான் வந்து உங்களோட என்னுடைய கருத்துக்கு பகிர்ந்துக்கிட்டேன். நிச்சயமா விஜயகாந்த் சார் வந்து ஒரு மனிதரா இருந்து ஒரு தெய்வமா மாறக்கூடிய ஒரு கலை வந்திருக்கு. நிச்சயமா ஒரு தமிழ்நாட்டு இன்னைக்கு பாருங்க, அவர் ஒரு பெரிய ஒரு படம் பண்ணி 10-15 வருஷம் ஆயிருக்கலாம், பெரிய ஹீரோவும் இல்லை. இப்போ அது மாதிரி வந்து இன்னைக்கு வந்து எம்எல்ஏவும் இல்லை, எம்பியும் இல்லை, பெரிய இதுவும் இல்லை. ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்திருக்காங்கன்னா அதுதான் வந்து அவரோட வெற்றி. அது மறைந்த போது வந்து எவ்வளவு பேர் கூடுறாங்கிறது அவர் வாழ்க்கையோட வாழ்ந்த வாழ்க்கையோட ஒரு எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்கு. ஆல்வேஸ் லிவ் இன் அவர் ஹார்ட். தமிழ்நாட்டு ஜனங்களோட இதயங்கள்ல எப்பவும் விஜயகாந்த் வந்து கேப்டனாவே இருக்கும். வாழ்க கேப்டன். நன்றி. கேப்டன் பிரபாகரன் இயக்குனர் திரு ஆர்கே செல்வமணி அவரோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அவரோட நினைவுகளில் ஒரு துளிதான் நமக்கு சொல்லியிருப்பார், இன்னும் கூட நிறைய இருக்கும் அப்படின்னு உணர்றோம். தர்மம் தலை காக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இந்த காட்சிகளை பார்க்கும்போது வருது அப்படின்னு சொன்னார். ஆனால் நிச்சயமாக அவர் பெயர் காத்து நிற்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.